இன்னைக்கு நம்ம இந்த நாட்டுக்கோழி முழுசா போட்டு நாட்டுக்கோழி தம் பிரியாணி செய்ய போறோம். கோழி சூப்லயே பிரியாணி தம்மாக போது இன்னைக்கு செம்மையா இருக்கு. இப்போ வாங்க நம்ம நாட்டுக்கோழி தம் பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்கலாம். நீங்க ஒரு கொள்ள செய்யும்போது மசாலா 4ல ஒரு பங்கு எடுத்துக்கங்க. பொதுவாவே சிக்கன் பிரியாணிக்கு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதுமானதா இருக்கும். ஆனா நாட்டுக்கோழி அப்படி இல்ல. எக்ஸ்ட்ரா மசாலாக்களை சேர்த்து வறுத்து அரைச்சு போடணும். அப்பதான் சூப்பரா இருக்கும். இப்போ கோழியை வேக வச்சு மசாலாக்களை ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. வறுத்து அரைக்க போற மசாலாக்களை கவனமா பாருங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 4 துண்டு, 4 ஜாதிக்காய், 4 ஜாதி பத்திரி, 4 ஸ்டார், 4 வரமிளகா, அப்புறம் 8 டேபிள் ஸ்பூன் மல்லி, 4 டேபிள் ஸ்பூன் மிளகு, சோம்பு 2 டேபிள் ஸ்பூன். அவ்வளவுதான். இதுகளை கொஞ்சம் உப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். சிறிதளவு உப்பு. நல்லா வறுத்தெடுத்தாச்சு. அரைச்சிக்கலாம். கோழியை வேக வைக்க பாத்திரத்தை வச்சுக்கலாம். தேவையான தண்ணி. 4 கோழியை முழுசா போட்டுக்கலாம். அதோட பட்டை, கிராம், ஏலக்காய் 2 துண்டு, பிரியாணியில் 4, 400 கிராம் பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 200 கிராம், கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா 90% வேகட்டும். நாட்டுக்கோழியை தனியா வேக வச்சுதான் ஆகணும். வேக வைக்காம டைரக்டா போட்டு செய்யும் போது ஃபைனலா பிரியாணியில கறி வேகாம இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க வீட்டுல செய்யும் போது குக்கரை பயன்படுத்திக்கங்க. இந்த நாட்டுக்கோழியில இருந்து வர தண்ணி பாயா மாதிரி இருக்கும். அதை பிரியாணியில எடை கட்டும் போது அவ்வளவு அருமையா இருக்கும். இப்ப நாட்டுக்கோழி வெந்ததும் பிரியாணி சட்டி ஏத்திடலாம் வாங்க. நாங்க 4 கிலோ அரிசியை களைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். நாட்டுக்கோழி வந்துருச்சு. இப்ப அப்படியே நம்ம சட்டியை இறக்கி கறி தனித்தனியா எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணிக்கு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நம்ம எப்போ யூஸ் பண்ற அலையாத்தி மரச்சக்கலாட்ட சுத்தமான கடலெண்ணெய் 800 ml. அடுத்து பட்டக்கிராம் மிளகாய் 4 துண்டு போட்டுக்கலாம். கையோட 1 கிலோ 200 கிராம் வெங்காயம், 12 பச்சை மிளகாய். நல்லா பொன்னிறமாகட்டும். எப்பவும் சொல்றதா பிரியாணிக்கு வெங்காயம் பொன்னிறமாகணும். வெங்காயத்தை வதக்கிற ஸ்டைல்ல தான் பிரியாணியோட டேஸ்டே இருக்கு. அதே போல மல்லிப்பூ வந்து எண்ணெயில நல்லா வதக்கணும். அதுதான் ஃபைனலா நமக்கு ஒரு வாசத்தை கொடுக்கும். அடடா அவ்வளவு அருமையா இருக்கும். இப்போ மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு மசாலாக்களை சேர்க்கணும். அது எப்படின்னு பாருங்க. வெங்காயம் பொன்னிறமாயிருச்சு. இப்போ 2 கை மல்லி, 2 கை புதினா, இது 2 எண்ணெயில போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். அடுத்து 40 கிராம் மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 600 கிராம், தேவையான உப்பு. அடுப்பு லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்ப தயிர் 800 ml, அப்புறம் தக்காளி 1 கிலோ 200 கிராம். இதுக்கு மேல நம்ம அரைச்ச மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கங்க. இப்ப நாட்டுக்கோழி வேக வச்ச தண்ணி 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். மசாலா தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மசாலா நல்லா கொதிச்சதும் நாட்டுக்கோழியை போட்டு எலுமிச்சம்பழ சாறை ஊத்தி ஒரு கொதி விட்டு உப்பு புளி போல செக் பண்ணி அரிசியை போட்டு தம் போட்டு சும்மா சுட வாளில வச்சு சாப்பிட்டா அடடா சுவையான நாட்டுக்கோழி தம் பிரியாணி ரெடி. மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நாட்டுக்கோழியை போட்டுக்கலாம். அதோட 4 எலுமிச்சம்பழ சாறு. இப்ப மசாலா கொதிச்சதும் உப்பு புளிப்பை செக் பண்ணிக்கங்க. உப்பு புளிப்பை கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். இப்ப அரிசியை போட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆகி வரும்போது தம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்தது தம் போட்டுடலாம். இந்த தம் ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். நீங்க வீட்டில் செய்யும்போது அடுப்பை சிம் பண்ணி மேல ஒரு வெயிட்டான பொருள் வச்சா போதும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப பிரியாணி திறந்து பார்த்துடலாம். முழு நாட்டுக்கோழி தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம்.
கோழி தம் பிரியாணி செம்மையா இருக்கு. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம பேச ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.